சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன. 4 கிரகம் வக்ரமாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. அதுவும் சுக்கிரன் கடகராசியில் வக்ரமாறார். அப்போது முக்கியமான 5 கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்திலும் கன்னியிலும் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார். பொதுவாக கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழில்துறைகள், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒரு விவசாயியாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த வாழை தாறுகள்லாம் இப்போ கூட வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷனோ இல்லை வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க. அதே போல் இந்த முட்டைகள், அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு, கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும், நூல் மில்லாகட்டும், அப்புறம் ஆயில் மில்லாகட்டும், அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள், திருமண மண்டபம், ஏன்னா சுக்கிரன் வக்ரம் இல்லை, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன், ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், மால் சென்டர்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நம்ம பேருக்கு சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு, ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது. அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. எந்தெந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய, தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கலாம், நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை ஜாதகமே பார்க்காம இருக்கலாம், ஜாதகத்தையும் நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம், நவகிரகங்களை நம்பாமல் கூட நீங்கள் இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல குருநாதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டுவாங்க, நல்ல அட்வைஸ் கிடைக்கும். அதை எடுத்து செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார், வழிகாட்டுவார். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பல நன்மைகள், நல்ல சிறந்த எதிர்காலம் அமையப் போகுது. முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த காலம் அமையப் போகிறது மிதுன ராசி அன்பர்களே. நான் சொன்னேன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் லாபகரமான மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே சமயத்தில் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, இந்த தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரையிலே நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் விலகும். என்னால் இஎம்ஐ கட்ட முடியல, என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல சாமி, எனக்கு இத்தனை கோடி ரூபாய் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றும் கவலையே படாதீங்க. ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், இது எப்போ பிரச்சனை கிளியர் ஆகும், இதுக்கு என்ன வழி பிறக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, எங்கேருந்து பணங்காசு வரும், இதெல்லாம் எப்பேற்பட்ட கடன் சுமைகளையும் அந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் பேங்க் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஏலத்துக்கு போகுது, கம்பெனி ஏலத்துக்கு போகுது, அதை தடுத்து நிப்பாட்டணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம், கடன் பிரச்சனையே கையை மீறி போயிடுறது.
அல்லது அதில் ஒரு வீண்பழி அவமானம், ஒரு தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யாத குற்றங்களுக்கு ஏதேனும் தண்டனைகள், இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், தண்டனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் அவற்றுக்கெல்லாமே கூட நல்ல விடை கிடைக்கும். தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன பயம், ஒரு பெரிய பயம் உங்களை ஆட்டி படைக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை, அது உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆட்டி படைக்கும். எதை எடுத்தாலும் ஒரு தடையாக இருக்கும். அந்த தடையெல்லாம் விலகுவதற்கு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் போதும். அப்போ எப்பேற்பட்ட காரிய தடைகளும் விலகும். அதே போல் வீட்டில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு படுத்தி எடுக்கிறது, மெயினாக ஆரோக்கிய குறைவுகள், தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆப்ரேஷன்ஸு அல்லது எதுனா ஒரு சர்ஜரி இல்லை வேறு எதுனா ஒரு ரிப்போர்ட்டு, அப்போ உடல்நிலை குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பவர்களை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. வரவு செலவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, கொடுத்ததுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது, அதுக்கான சாட்சியெல்லாம் வச்சுருக்கேன், ஆனாலும் அவன் கொடுக்க முடியாத, ஒன்றால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்றானா, அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி இருக்குது. அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். அரசியல் தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையிலே நல்ல பேர் புகழ், உயர்வுகள் கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையில் சிறந்து விளங்குவார்கள், தடைகள் விலகும். அதே போல் மீடியா துறையில் பத்திரிகை, செய்தித்தாள்கள், செய்தி சேனல்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிதுன ராசியாக இருப்பார்களேயானால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், நிறைய பிளாக் மேஜிக், வாஸ்து தோஷங்கள், எவ்வளோ ஒரு சின்ன வீடுகளிலிருந்து, சின்ன கம்பெனியிலேருந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் கூட அந்த வாஸ்து தோஷங்களால் பெரிய ட்ரபுளை சந்திச்சிருக்கிறார். ஒரு கம்பெனி நல்லா போயிட்டுருக்கோம், ஸ்மாலாக ஒரு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பேக்கிங் மிஷின் எடுத்து வேற ஒரு இடத்துல ஒரு ஹாலில் வச்சுருப்பாங்க. உடனே ஒரு பெரிய எதிரியே அங்கே உருவாகிடுவாங்க. இந்த மாதிரி வாஸ்து தோஷங்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நிறைய மிதுன ராசிக்கு இருக்குது. ஸோ கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாருங்கள், பார்த்து கொள்ளலாம். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக, உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.